கோவையில் மாணவர்களுக்கு மாதிரி பாராளுமன்றம். அமைச்சர் அன்பில் மகேஷ் உரை. கோவை SSVM ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் இளைய இந்தியர் நாடாளுமன்றம் 2.0 என்ற மாதிரி பாராளுமன்றம் நடைபெற்றது. யங் இந்தியன்ஸ் கோவை கிளையின் தளிர் பிரிவு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு உரையாற்றினார். மும்மொழி கொள்கை உள்ளிட்ட அரசியல் விவகாரங்களில் மாணவர்கள் உருக்கமான விவாதங்களில் ஈடுபட்டனர். படிப்புடன் நாட்டு நடப்பும் அவசியம். மாணவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆசைப்பட்டால் அதற்கான பாதையை உருவாக்கலாம் என அமைச்சர் குறிப்பிட்டார். 22 பள்ளிகளில் இருந்து 150 மாணவர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் நகராட்சி பள்ளிகளில் இருந்து 30 மாணவர்கள் பங்கேற்றனர். நாடாளுமன்ற செயல்முறை, மசோதா தயாரிப்பு, அரசியல் கட்சி அமைப்பு உள்ளிட்டவையில் மாணவர்கள் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வு மாணவர்களில் தலைமையர்மை, ஜனநாயக பொறுப்பு மற்றும் விமர்சன சிந்தனையை ஊக்குவிக்கின்றதாக அமைந்தது. இந்த யங் இந்தியன் பார்லிமெண்ட் 2.0 கலந்துருக்காங்க. ஸோ இந்த யங் மைண்ட்ஸை நீங்கள் நிறையா படிக்க தான் எஜுகேஷன் சார்ந்து என்ன இன்னோவேட்டிவாக நீங்கள் கொண்டு வரலான்ட்டு உங்களால் திங்க் பண்ண முடியும். இன்னைக்கு என் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக NEP சார்ந்து 2 பேர் பேசியிருக்கிறாங்க. அதுவும் பேசியிருக்கின்ற இங்கே நம்முடைய ஆனரபிள் மினிஸ்டர்ஸ் தர்மேந்திர பிரதானும் நிர்மலா சீதாராமனும், எங்கள் சார்ந்து பேசிட்டு இருக்கிற திருச்சி சிவாவும், கனிமொழி மேடமும், தமிழச்சி தங்கபாண்டியன் ரொம்ப அழகாக நீங்கள் எல்லாம் பேசியிருக்கீங்க. NEP நம்ம மேம்போக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். எப்போ வேணா ஸ்கூலுக்கு வரலாம், எப்போ வேணா வீட்டில் போய் உட்காந்துக்கலாம், எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு வெளியில் வந்துடலாம். திருப்பி யோசிச்சு பார்த்துட்டு சரி ஒரு வருஷம் ஆச்சு திருப்பி ஸ்கூல் போய் சேரலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் ஆனால் சிஸ்டத்தை விட்டு ஒன்ஸ் வெளில வந்துட்டிங்கன்னா திருப்பி உள்ளே போய் அடாப்ட் ஆகுது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இது நிறைய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அது எங்கே போய் லீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலக்கல்வின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஆசை அதுக்கு வந்துடும். ஸோ இதை நாங்கள் மேம்போக்காக பார்த்து ஒரு பொலிட்டிக்கலாக எதுக்கு அது காட்டினா உள்ள போய் என்னதான் சொல்லுது. ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏறத்தால 39 பாயிண்ட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த 39 பாயிண்ட்ஸும் வேல்யூபிளான பாயிண்ட்ஸா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையானதா அப்படின்னு பார்த்தா எதுவுமே நமக்கு தேவையில்லாதாக இருந்தது.